ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? இலக்கியா வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணிக்கத்தோட இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் கைப்பற்ற போகிறோம் நேரம் வந்துருச்சு. ஏன்னா எஸ்எஸ்கே மாணிக்கத்தோட இடத்துல தலையும் இட மாட்டான், காலும் இட மாட்டான். அவன் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா யாரும் துணைக்கல நடுக்கட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா சார் நான் தான் சொன்னல அந்த எஸ்எஸ்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டான், பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அதே மாதிரி ஓடி போயிட்டான். நீங்கள் நம்ம பேசுன மாதிரியே அமௌண்ட்டை கொடுத்துருவோம். நீங்கள் எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தாங்க. வரும்போது அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அந்த இடத்த எழுதி கொடுத்துட்றாங்க. எப்படியோ ஒரு கெட்டவங்கேட்டுக்கு அந்த என்னுடைய இடம் போகுதுன்றதுல நான் கவலையில் இருந்தேன். ஆனால் ஆண்டவ முன்னியத்தில் அந்த இடத்த நீங்களே வாங்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய லட்சியம் எல்லாமே நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த பைரவி பார்த்துக்கிட்டு என்னடா ஆண்டவா எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை கொடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேஷாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வெளியே வச்சு அந்த இடத்துக்கான மீத அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. நம்ம மாணிக்கவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. நம்முடைய கௌதம் இலக்கியா சொன்ன மாதிரியே இருக்கிறதுனால அவங்க இந்த இடத்த வித்துறதுனால அவங்க வேற இடத்துக்கு குடிபெயர்ந்து போக போகிறாங்க. நம்முடைய பைரவிக்கு பேரடின்றத பேரடி தாங்க சொல்ல முடியும். 3 பேர் ஒரே மட்டம் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சை சோகமாக வச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா என்ன கௌதம் இலக்கியா அந்த மாணிக்கத்தோட இடத்த வாங்குறன்னு போனீங்களே, வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து அந்த பைரவி கிட்ட தோத்துட்டீங்களா, அவ்வளோதானா, நம்மளுடைய சோழி முடிச்சா, கம்பெனியோட பொறுப்பு வீட்டோட பொறுப்பெல்லாம் எடுத்துக்குவலாம், இனிமேல் அவருடைய அராஜகம் தான் இருக்க போகுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் இலக்கியா பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. ஜானு அத்தை நாங்கள் நினச்ச மாதிரியே மாணிக்கத்தோட இடத்த வாங்கிட்டோம். அந்த எஸ்எஸ்கே ஓட விரட்டிட்டோம். அதே மாதிரி கேஷ் கொடுத்துட்டோம். இனிமேல் மாணிக்கத்தோட இடம் நம்ம இடம் அந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல அநாத பெண்களுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான் ஒரே குறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் நிவர்த்தி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானுக்கு அளவு கடந்த சந்தோஷம் தாங்க சொல்ல முடியும். பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அந்த பைரவி கிட்ட தோக்காது நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு. அண்ணி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய மகளும் மருமகளும் ஜெயிச்சிட்டாங்கன்னு காலம் இதே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்கிட்ட டைம் வரப்போ நீ அன்னைக்கு உங்களால் கதற வைக்காத விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய ஜானு பார்த்தீங்கன்னா இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரியாவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்து கார்த்திக்கும் பிரியாவுக்கு சம்மந்தம் பேசணும் இலக்கியா, அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா சரின்றாங்க. ஆனால் இதில் எப்படின்னாலும் நம்ம இலக்கியா பல்ட் அடிப்பாங்க, தங்கச்சிக்காக பல்ட் அடிப்பாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா தம்பிக்காக பல்ட் அடித்தா நல்லா இருக்கும். பிரியாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.